சுவாமிஸ் கிச்சனில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் பால் பாயசம், எண்ணெய் குடிக்காத உளுந்த வடை. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த உளுந்த வடை. அதே போல் இந்த தேங்காய் பால் பாயசமும் நல்ல உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. இந்த ஆடி முதல் வெள்ளிக்கிழமைக்கு நீங்களும் செய்து பாருங்கள். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். நான் 1 கப்பு உளுந்தம்பருப்பு, இது ஒரு சின்ன கப்பில் தான் உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கேன். அதாவது 100 கிராம் இருக்கும். அதுக்கு ஒரு 10 கிராம் போல் துவரம்பருப்பு, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துருங்க. நல்லா கழுவி எடுத்து 3/4 மணிக்கூர்லேருந்து 1 மணிக்கூர் வரைக்கும் ஊற போட்டால் போதும். அப்படின்னா தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். ரொம்ப நேரம் ஊற போடக்கூடாது. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன், இப்போ இது வந்து நம்மளுக்கு தேங்காய் பால் பாயசத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் அரிசியை 2 மணிக்கூர் ஊறப்பட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், இது ஒரு பெரிய தேங்காயில் பாதி தேங்காய். இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அரிசி, ஊறின அரிசி. 2 டேபிள் ஸ்பூன் அரிசியை 2 மணிக்கூராக ஊறப்பட்டு வச்சுருக்கேன். அது இப்போ இதை தேங்காயிலேருந்து தேங்காய் பால் எடுக்கணும். அதாவது அரை கப்பு தண்ணி, கொஞ்சம் வெதுப்பாக இருக்க தண்ணியை விடுங்க. அப்படின்னா நல்லா தேங்காய் பால் வரும். பாருங்கள், இப்போ முதல்ல நல்லா அரைச்சி நான் ஒரு துணியில் வடிகட்டி எடுத்துருங்க. அப்படின்னா சீக்கிரமாக வடிகட்டி எடுத்துடலாம். நல்லா தேங்காய் பாலும் கிடைக்கும். நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. நம்ம அந்த தேங்காயை நல்லா அரைச்சதுனால நல்ல கெட்டியான பால் கிடைக்கும். டேஸ்டாட்டும் இருக்கும். நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. அப்படின்னா நல்லா நிறைய பால் இருக்கும். இந்த துணியில் பிழியதுனால நல்லா தேங்காய் பால் வரும். பாருங்கள், இப்போ இது முதல் பால் இருக்கட்டு. அது 1 கப்பு கிட்ட இருக்குது தேங்காய் பால். இப்போ அடுத்தது போட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா பச்சரிசி 2 டேபிள் ஸ்பூன், அதை போட்டு அரை கப்பு தண்ணியும் விட்டு 2 ஏலக்காயும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன். இதையும் நல்லா நைஸாக அரைக்கணும். நம்மளுக்கு அரிசி போட்டிருக்கோம் இல்லையா, அதனால நல்லா நைஸாக அரைக்கணும். அரைச்சிட்டு இதையும் வடிகட்டி எடுத்துருங்க. தண்ணி இன்னும் ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டு நம்ம மிக்ஸி ஜார் அலசி நல்லா விட்டு அதில் நல்லா பிழிஞ்சி எடுத்துருங்க. இன்னும் ஒரு நேரம் அதை பிழிஞ்சி எடுத்த பிறகு இன்னும் ஒரு நேரம் மிக்ஸி ஜாரில் போட்டு இன்னும் ஒரு அரை கப்பு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி இன்னும் ஒரு நேரம் வடிகட்டிடுங்க. 3வது பாலுக்கு, அதாவது இது முதல் பால், இது 2வது 3வது பால். நான் 3 நேரம் எடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம அரிசி போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால கூட ஒரு நேரம் அரைச்சி எடுக்கணும். இப்போ இது அரை கப்பு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். நாட்டு சக்கரை எடுத்து அதை தனியாக வச்சுருங்க. இப்போ நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சு நான் 2வது 3வது பாலை விடுவேன். உடனே கிளறி விடுங்க, அடி பிடிக்க வாய்ப்பு உண்டு. பாருங்கள், நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் 2வது 3வது பாலையும் எடுங்க. நம்ம அரிசியில் உள்ள இதெல்லாம் இறங்கணும். நம்ம 3வது பாலில் தான் நல்லா வரும். பாருங்கள், நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2 இல்லைன்னா 3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த அரிசி மாவு நல்லா வெந்து வரணும். வெந்து வந்தது தெரியும். கொஞ்சம் பளபளன்னு இருக்கும். நல்லா கொஞ்சம் திக்காட்டம் ஆகிருக்கும். நல்லா வெந்து வந்த பிறகு தான் நீங்கள் நாட்டு சக்கரை போடணும், இல்லைன்னா வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வடிகட்டி அதில் விட்டுறணும். பாருங்கள், நான் நாட்டு சக்கரை போடுவேன். பார்த்து போட்டுவிடுங்க. நான் பாதிக்கு கூட கொஞ்சம் போட்டிருக்கேன். தேங்காய் பால் பாயசத்துக்கு இனிப்பு மீடியமாட்டு இருந்தாலே போதும் நமக்கு. இப்போ நல்லா கரைஞ்சி பச்சை வாசனையெல்லாம் போகணும். ஒரு பிஞ்சு உப்பு போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா பச்சை வாசனையெல்லாம் போட்டு இந்த இனிப்பு நல்ல மீடியமாக இருந்தால் தான் இந்த தேங்காய் பால் பாயசம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதிகமாக இருந்தான்னா திகட்டின போல் இருக்கும். இப்போ நம்ம முதல் பாலை விட்டுருவோம். விட்டுட்டு அடுப்பு சிம்மில் போட்டுடணும். கொதிக்கக்கூடாது. அப்படின்னா அந்த தேங்காய் பால் வாசனை உள்ள இது போயிடும். அதனால் நல்லா கொதிக்காமல் அதை அடுத்த அடுப்பில் போட்டுக்கிட்டு இதில் நான் 1 டீஸ்பூன் எண்ணெயில் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழத்தை வறுத்து அதில் போடுவேன். இது ஆப்ஷனல் தான். இல்லைன்னா நெய்யை மட்டும் விட்டுருங்க கொஞ்சமாட்டு. பாருங்கள், நல்லா வறுத்து அதில் போட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுறக்கூடாது. இப்போ இதை இறக்கிடுவோம். இறக்கி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். சுவையான தேங்காய் பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இதை செய்து பாருங்கள். 2 கப்பு வந்திருக்கு. அதாவது 2 பேர்த்துக்கு தேவையான அளவு வந்திருக்கு. பாருங்கள், இனிமேல் நம்ம உளுந்த வடைக்கு பார்த்துருவோம். உளுந்து வந்து நான் 1 மணிக்கூர் ஆகிருக்கு. நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை வடிகட்டிக்கிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும்.
பாருங்கள், முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் விடுங்க. பிறகு நம்ம அரைச்சிட்டு நல்லா அரைபடலை அப்படின்னா கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இப்படி நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. நல்லா நைஸாக வந்துடும் நம்மளுக்கு. பாருங்கள், இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. பாருங்கள், மாவு எவ்வளோ இருக்குது, இந்த அளவில் இருக்குது. இப்போ நம்ம என்னமோ ஒரு விஸ்கால் இதை 2 நிமிஷம் நல்லா இப்படி கலந்து விடணும். மாவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். நம்ம என்ன இது பொங்கி வரும். நம்ம மிக்சியில் அரைச்சதுனால அது இறுகி இருந்த போல் தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு விஸ்கால் இப்படி அடித்து விட்டோம்னா, ஒரு 2 நிமிஷம் அடித்து விட்டோம்னா நல்லா இறுகி வந்துடும். இப்போ கையை தண்ணி தொட்டுவிட்டு இப்படி பாருங்கள், வடை போடுறதுக்கு வருவானி பாருங்கள், கரெக்டாக இருக்குது. பாருங்கள், நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. 2 இல்லைன்னா 3 நிமிஷம் விட்டுட்டு இப்போ நம்ம இதில் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் நல்ல மிளகு நல்லா 1 2 இடித்து போட்டுருங்க. இப்போ இஞ்சி ஒரு துண்டு, கருவேப்பிலை பொடியை நறுக்குனது, மல்லிக்கீரையும் பொடியை நறுக்கி அதில் போட்டுருங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு பார்த்து போட்டுவிடுங்க. 1/2 டீஸ்பூன் கொஞ்சம் குறைவாக உப்பு போட்டால் போதும். இப்போ நல்லா அடித்து விட்டுருங்க. இன்னும் நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா வரணும். இப்போ கையில் தண்ணியை தொட்டுக்கிடுங்க. ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு பாருங்கள், இப்படி போடுறதுக்கு வரல அப்படின்னா கொஞ்சமாக அரிசி மாவு போடுங்க. அரிசி மாவு போடலைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், இப்போ இதை எடுத்துருங்க. போட்டு ஒரு துளி போட்டு பாருங்கள், உடனே மேலே வரணும். இப்படி போட முடியலன்னா நீங்கள் வாழை இலையில் தட்டி வச்சுட்டு போடலாம். இந்த உளுந்த வடை எண்ணெயே குடிக்காது. நம்ம இந்த வெங்காயம் சேர்க்கல, அதனால் எண்ணெய் குடிக்கவே செய்யாது. நிறைய நேரம் ஊறவும் போடக்கூடாது. உளுந்தம்பருப்பை நம்ம 1 மணிக்கூர் வரைக்கும் ஊற போட்டால் போதும். அதிக நேரம் ஊறப்போட்டு 2 மணிக்கூர் இல்லைன்னா 3 மணிக்கூர் ஊறப்போட்டிங்களன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் உளுந்த வடை. ஆனால் எண்ணெய் குடிக்கும். பாருங்கள், இது எண்ணெய் குடிச்சிருக்கான்னு பாருங்கள், ஒரு எண்ணெய் குடிக்கல. பாருங்கள், நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. அடுத்ததையும் போட்டுருவோம். நல்லா பக்குவமாக இருக்குது. நான் 1 மணிக்கூர் தான் நான் ஊற போட்டிருந்தேன். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். அதே போல் வெங்காயம் போடணுன்னா சின்ன வெங்காயத்தில் கொஞ்சமாக போடுங்க. அப்படின்னா தான் ரொம்ப தண்ணி விடாமல் இருக்கும். நம்ம எடுத்து இப்போ சேச்சிமெல்லாம் தண்ணி விடாமல் இருக்கும். நம்ம எடுத்து போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் வெங்காயம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்க தான் செய்யும். இது இப்படி நீங்கள் ஒரு நேரம் சுட்டு பாருங்கள், எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். பாருங்கள், எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு. நல்ல கிறிஸ்பியான மெதுவான வடையும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. மேலே பாருங்கள், உள்ள நல்லா சாஃப்டாக நல்லா வாசனையாக இருக்குது. இதே மாதிரி இந்த உளுந்த வடையும் செய்து பாருங்கள். இந்த ஆடி முதல் வெள்ளிக்கு தேங்காய் பால் பாயசம் உளுந்த வடையும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.